வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதினிலே வேதாத்திரியத்திலே நாடி சுத்தியின் மகிமை பாகம் 2 சிந்தனை விளக்கத்திற்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய தூதுவர்களையும், அற்புதமான ஒரு தவத்தினை நல்கிய பேராசிரியர் கலைவாணி அம்மா அவர்களையும், சிறந்ததொரு வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் மதன் ஐயா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் பயிற்சிக்கு உள்ளே செல்ல இருக்கின்றோம். அன்பானவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் இந்த பயிற்சியை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த 96 தத்துவங்களை பற்றி நம்ம ஆழமா பார்த்தோம். அந்த 96 தத்துவத்திலே 31 தத்துவங்கள் மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம். அதுல குறிப்பா தசவாயுக்கள் தான் ஒரு உடலிலே மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உடலும் மனமும் இந்த இரண்டும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உயிர் என்பது மிக மிக முக்கியம். அந்த உயிருக்கான ஒரு பயிற்சி இது. உயிருக்கு 2 பயிற்சிகள். உயிரை முறைப்படுத்தக்கூடிய பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம். முறைப்படுத்திய உயிரை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்பம். இந்த இரண்டும் நமக்கு மிக மிக முக்கியம். இந்த உயிர்ன்று ஒன்று இருந்தால்தான் அந்த உயிர் வளமாகும். எந்த உயிர் வளமாக இருக்கிறதோ அந்த உடலும் மனமும் நன்றாக இருக்கும். இப்ப நம்ம தச வாயுக்களை பத்தி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்த தச நாடிகள் இருக்கு இல்லையா? இடகலை, பிங்கலை, சுழிமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்குனி, குகு. இந்த தச நாடிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப இடகலை என்பது வலது கால் பெருவிரல்ல தொடங்கி இடது பக்கம் நாசியில் முடியும். பிங்கலை என்பது இடது கால் பெருவிரலில் தொடங்கி வலது பக்கம் நாசியில் முடியும். சுழுமுனை என்பது மூலாதாரத்தில் தொடங்கி தலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து 72,000 நாடிகளுக்கும் ஆதாரமாக நடுநிலையாக இருந்து சிரசில் முடியும் நடுநரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிகுவை என்பது நம்முடைய உள்நாக்குல இருக்கும். அந்த உள்நாக்கில் நின்று நம்மளுடைய திரவ உணவுகளை விழுங்க செய்யறது. அதுதான் உள்நாக்கு நரம்பு பகுதி. அதுதான் சிகுவை. இந்த புருடன் என்பது வலது கண்ணிலே இருந்து செயல்படும். அடுத்ததாக காந்தாரி என்பது இடது கண்ணில் இருந்து செயல்படும். இந்த 2 பத்தி நம்ம கைப்பயிற்சியினுடைய 6வது நிலையில பத்தி நம்ம நிறைய விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம். அத்தி என்பது வலது காதில் இருந்து செயல்படும் வலச்செவி நரம்பு. அலம்புடை என்பது இடது காதிலிருந்து செயல்படும். இது இடசெவி நரம்பு அப்படின்னு பேர் இதுக்கு. சங்கினி என்பது ஆண் பெண் பால் குறியின் வாயை திறப்பதற்கு உதவுகின்ற ஒரு நாடி. இதுக்கு பேர் கருவாய் நரம்பு அப்படின்னு சித்தர்கள் இதை சொல்லுவாங்க. அடுத்தது குகு என்பது குதத்துல இருக்கும். இது மூலவாய் நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இதுதான் இந்த தச நாடிகள். இந்த தச நாடிகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொரு நாடியும் 9 கிளைகளை கொண்டது. இந்த தச நாடிகளும். அப்போ ஒவ்வொன்றும் 9 கிளைகள் என்பது 10 நாடிகள். 9 கிளைகள் சொல்லும் பொழுது மொத்தம் 90 மையங்கள் வந்துடும். இது இல்லாமல் இந்த 10 நாடிகளுக்கு துணை நாடி அப்படின்னு 2 இருக்கு. பைசினி நாடி, விசுவோதரை நாடின்னு 2 துணை நாடிகள் இருக்கு.
அந்த ரெண்டும் 9 9 கிளைகளை கொண்டது. இப்ப ஆக மொத்தம் 10 நாடிகள், 2 கிளை நாடிகள், 12 அதை 9ஆல பெருக்கும் பொழுது 9 9 துணை நாடிகளை பெருக்கும் பொழுது 108 மையங்கள் வந்துவிடும். நம்ம உடற்பயிற்சியில சொன்ன அந்த 108 மையங்களும் இந்த பிராணாயாமத்துக்குள்ளே அதே தான் இருக்குது. அப்படியே இருக்கும். அதுதான். அப்போ இந்த 108 மையங்கள் இருக்கு இல்லையா? இந்த 108 மையங்களும் இந்த தச நாடிகளோட இணைப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? 6 ஆதாரங்களை பார்த்தோம். நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னா பார்த்தோம். துரியம், பரமாத்மான்னு பார்த்துட்டோம். இந்த 6 ஆதாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தச நாடிகள் ஒவ்வொன்றும் 9 கிளைகளா பிரியும். இந்த ஆதாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல 3 மையங்களும், சுவாதிஷ்டானத்துல 7 மையங்களும், மணிப்பூரகத்துல 10 மையங்களும், அநாகதத்திலே 41 மையங்களும், விசுப்தியில் 15 மையங்களும், ஆக்கினையில் 32 மையங்கள், ஆக மொத்தம் 108 மையங்களோட இணைஞ்சு போயிடும். இது அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? பஞ்சபூதங்கள் நம்ம பார்த்தோம் கடைசியா. ஏன்னா அந்த 31 என்னென்னு பார்த்தோம் இல்லையா? தச நாடிகள், தச வாயுக்கள், 6 ஆதாரங்கள், 5 பூதங்கள். இதுதான் நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம். இதுல தச நாடிகள், 6 ஆதாரங்கள், இந்த பஞ்சபூதங்கள், இந்த 21 சேர்ந்துதான், இந்த 21 சரியான முறையில இருக்கும் பொழுதுதான் இந்த தசவாயுக்கள் சரியான முறையில இயங்கும்னு பார்த்தோம். இப்போ தசவாயுக்களை போன மாதிரி விரிவா பார்த்தோம். இப்ப தச நாடிகளை பார்த்தோம். இந்த தச நாடிகள் எப்படி இந்த 108 மையங்களோட பிரியறதுன்னு பார்த்தோம். ஆதாரங்கள், இந்த ஆதாரங்கள் எப்படி இந்த 108 மையங்களோட பிரியறதுங்கிறத பார்த்தோம். பஞ்சபூதங்கள், பிருத்திவி, இந்த பிருத்திவியை எடுத்துக்கும் பொழுது அதனோடு 36 மையங்கள் இணையும். அப்புவோடு 15 மையங்கள் இணையும். தேயுவோடு 32 மையங்கள் இணையும். வாயுவோடு 13 மையங்கள் இணையும். ஆகாயத்தோடு 12 மையங்கள் இணையும். அப்ப ஆக மொத்தம் 108. இப்ப பஞ்சபூதத்திலையும் இந்த நாடிகள் அடங்கி போயிடும். 6 ஆதாரங்கள்லையும் இந்த நாடிகள் அடங்கி போயிடும். தச நாடிகள்லையும் இந்த 108 மையங்கள் தான் அடங்கி போயிடும். இப்போ இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, இந்த 21 ஒண்ணு சேர்ந்து இந்த தச வாயுக்களுக்கு சக்தியை கொடுக்க போறது. இந்த தச வாயுக்களுக்கு இது சக்தியை கொடுக்கும் பொழுது இந்த 31 ஒத்துழைப்பு ஒரு உடலுக்குள்ள சரியாக இருக்குமே ஆனால் வாதம், பித்தம், கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம ஒரு உடலிலே வராமல் நம்மளால கூடுமான வரைக்கும் பார்த்துக்க முடியும். இப்போ மனிதனுடைய உடலில சித்தர்களுடைய கூற்றுப்படி 4448 வியாதிகள் வரும் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 600 கிட்டத்தட்ட அவ்வளவுதான் வியாதிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப இன்னும் இவ்வளோ வியாதிகள் ஒவ்வொன்னா இந்த உலகத்துல வரத்தான் புதுசா வரும்பொழுதுதான் ஒவ்வொரு வியாதிகள் என்னன்றது நமக்கு தெரிய வருது. இந்த 4448 வியாதிகள் நம்ம உடம்புக்குள்ள 20 வகைகளாக பிரியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அந்த 20 வகைகள் வாதம், பித்தம், கபம் மூன்றா பிரியுது. அந்த 20 வகைகள் தான். வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம உடம்புல 4 வகைகளாகவும், பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம் உடலிலே 6 வகைகளாகவும், கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம் உடலிலே 10 வகைகளாகவும் பிரியும். அப்ப 20 வகைகளா பிரியும். இது வாதம், பித்தம், கபம். இந்த 20 வகைகள் தான் 4448 வியாதிகளா பிரியறது. இப்போ இந்த வாதம், பித்தம், கபம், இந்த முக்குற்றம் சொல்றேன் பாருங்க. இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு நோயாக வரும். இப்போ இந்த மூன்றை தாண்டி நமக்கு வேற நோய் எதுவுமே வராது. நீங்க யார் ஒருவருடைய மரணத்தை எடுத்தாலும் அந்த மரணம் ஒன்று வாதம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், இல்ல பித்தம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், இல்ல கபம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் இது இருக்கு இல்லையா?
இந்த வாதம் சார்ந்த மையங்கள் 64, பித்தம் சார்ந்த மையங்கள் 26, கபம் சார்ந்த மையங்கள் 6, வாதத்தினுடைய துணை மையங்கள் 4, பித்தத்தினுடைய துணை மையங்கள் 5, கபத்தினுடைய துணை மையங்கள் 3, ஆக மொத்தம் 108. திருப்பி அங்கேயே தான் வந்து நிற்கும். அப்ப பாருங்க, எந்த இடத்தை நம்ம சுத்தி 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 வந்தாலும் அந்த 31 பிடிக்கும் பொழுது இந்த 31ஐயும் மகரிஷி அப்படியே உடற்பயிற்சிக்கு உள்ள எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாரு நமக்கு வந்து. இதுதான் நம்ம உடற்பயிற்சியினுடைய சிறப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த வாத நாடிகள், இப்போ இந்த வாதம் என்பது இடகலை, பிங்கலை, சுழிமுனையோட தொடர்புடையது. பித்தம் என்பது காந்தாரி, சிகுவை, சங்கினி, அலம்புடையோடு தொடர்புடையது. கபம் என்பது அத்தி, புருடன், குகு, இந்த மூன்றோடு தொடர்புடையது. இதுதான் வந்து இப்ப நம்ம அவுட்லைன் நம்ம பார்த்திருக்கோம். பிராணாயாமத்தினுடைய வகைகள் என்ன போன வகுப்புல நம்ம ஆரம்பிச்சோம். பூரகம், கும்பகம், ரேஷகம், பாக்கிய கும்பகம், சுக பிராணாயான கும்பகம், கேவல கும்பகம், சூன்ய கும்பகம் என்று 7 வகைகளை பார்த்தோம். இந்த 7 வகைகளை பார்க்கும் பொழுது பூரகம் என்பது மூச்சை உள்ளே இழுத்தல், கும்பகம் என்பது உள்ளே எடுத்த மூச்சை உள்ளேயே நிறுத்துதல், ரேஷகம் என்பது மூச்சை வெளியே விடுதல், பாக்கிய கும்பகம் என்பது வெளிவிட்ட பிறகும் மூச்சை இழுக்காமல் வெளியே நிறுத்துதல், கேவல கும்பகம் என்பது உள்மூச்சும் வெளிமூச்சும் இல்லாத ஒரு அந்தர் நிலை, சுக பிராணாயாமம் என்பது மூச்சை அடக்காமல் மூச்சை இடது பக்கமாக உள்ளிழுத்து வலது பக்கமாக விடுவது, வலது பக்கமாக உள்ளிழுத்து இடது பக்கமாக விடுவது. அதுல வந்து நம்ம ஒரு மாத்திரையினுடைய கணக்கை நம்ம வச்சுக்கணும். இதுதான் சுக பிராணாயாமம். இது வரைக்கும் தான் நம்மளால வந்து செய்ய முடியும். அந்த கடைசியில வந்து சூன்ய கும்பகம் என்பது சித்தர்களுடைய கணக்கு. அது போன வகுப்புல நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த 21,600 மூச்சு நம்ம வந்து கணக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய மேனுவல் அப்படின்னு நம்ம வந்து போன வகுப்புல பார்த்தோம். நம்ம மேனுவல் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 21,600 மூச்சு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம். இந்த கணக்கு நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு நம்ம போன வகுப்புலயே சொன்னோம், ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொன்னா 2 வினாடியில வந்து அவங்க வந்து மூச்சை வந்து உள்ள இழுத்து விடுவாங்க. அப்ப 2 வினாடியில மூச்சை இழுத்து விடும் பொழுது ஆதாரங்களுடைய செயல்பாடு மாறிடும். அது எப்படி ஆதாரங்களுடைய செயல்பாடு மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய உடலிலே இந்த மூச்சு செயல்படும் விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரம் என்பது காலை 6 மணி முதல் 6:40 வரை மூலாதாரத்தில் இருந்து நம்ம உடம்புல வந்து இந்த பிராணன் செயல்படும். இதை வந்து சித்தர்கள் வந்து பக்தி மார்க்கத்துல முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கு உள்ள பரமாத்மா இருக்கு. இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா கொடுக்கின்ற உணவு தான் இந்த 21,600 மூச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அதுக்கு நம்ம கொடுக்கின்ற உணவு இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து 7 அதிதேவர்கள் தங்கியிருக்காங்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அது ஒரு தனி வகை. இப்போ இந்த மூலாதாரத்துல காலை 6 மணி முதல் 6:40 வரை பிராணசக்தி இயங்குகிறது. அந்த இடத்துல இயங்கும் பொழுது 600 மூச்சு நமக்கு வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 6:40 முதல் மதியம் 1:20 வரை சுவாதிஷ்டானத்திலே இயங்கும். அந்த இடத்துல வந்து 1000 மூச்சு, 6000 மூச்சு, அந்த இடத்துல 6000 மூச்சு. அடுத்ததாக மணிப்பூரகம் மதியம் 1:20 முதல் இரவு 8 மணி வரை அங்கே 6000 பிராணன், அதாவது உணவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அநாகதத்திலே இரவு 8 மணி முதல் அதிகாலை 2:40 மணி வரை 6000 மூச்சு. அடுத்ததாக விசுத்தியில அதிகாலை 2:40 மணி முதல் 3:46 மணி வரை அதிகாலையிலேயே 1000 பிராணன் மூச்சு விசுக்திக்கு. ஆக்கினை 3:46 முதல் 4:53 மணி வரை
ஆக்கினையில் 1000 பிராணன். 4:53 முதல் காலை 6 மணி வரை 1000 பிராணன். அப்ப ஆக மொத்தம் எத்தையும் கூட்டணும்னா 21,600 மூச்சு. இதுதான் நம்மளுடைய கிளாண்ட்ஸ், நாளமில்லா சுரப்பிகளினுடைய ஆர்கன் கிளாக்கு எப்படி நம்ம உடல்ல சொல்றோமோ அந்த மாதிரி இந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு இதை சொல்றாங்க. இந்த நிலையில ஒரு உடலுக்குள்ள பிராணசக்தி இயங்கணும். இந்த நிலையில ஒரு உடலுக்குள்ள பிராணசக்தி இயங்கணும் அப்படின்னு சொன்னால் மூச்சை இழுக்கின்ற நேரமும் மூச்சை விடுகின்ற நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். மூச்சு, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுக்கு கீழே எண்ணிக்கையை நம்ம குறைச்சிட்டோம்னா ஆயுள் கூடும். அதே ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுக்கு மேல எடுத்துட்டு போனோம்னா ஆயுள் குறையும். இதுதான் உயிரினுடைய ரகசியம். இப்போ இந்த 21,600 மூச்சை இந்த ஒரு கணக்கின்படி நமக்கு என்ன மேனுவல்ல கொடுத்துருக்கோமோ, இப்ப நமக்கு 2 வீலர்ல என்ன சொல்றாங்க, கார்ல 2 வீலர்ல 4 வீலர்லாம் 10 கிலோமீட்டர்ல போகும் பொழுது ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் கியர் யூஸ் பண்ணுங்க, 20 கிலோமீட்டர் போகும்பொழுது செகண்ட் கியர் யூஸ் பண்ணுங்க, 20ல இருந்து 30, தேர்ட் கியர் போகும்பொழுது 30ல இருந்து 40 வரைக்கும் போங்க, 40 தாண்டிட்டீங்கன்னா ஃபோர்த் கியர் யூஸ் பண்ணிக்கோங்க, 60-70க்கு மேல போனோடனே ஃபிஃப்த் கியர் யூஸ் பண்ணுங்க, இப்படிதானே நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அப்படி போனால்தான் அந்த வண்டியினுடைய லைஃப் நமக்கு கிடைக்கும். அது போல இந்த உடம்பு என்கின்ற வண்டியினுடைய லைஃப் நமக்கு சரியான முறையில கிடைக்கணும்னா இந்த மூச்சை ஆக்சிலேஷன் இந்த முறையில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு போகணும். அப்ப இந்த முறையில கொடுக்கும் பொழுது ஒரு உடல்ல வாதம், பித்தம், கபம் சார்ந்த நோய்கள் வராமல் நமக்கு தடுக்கப்படும். இப்போ இந்த முறையில மூச்சை நம்ம இழுத்து விடும் பொழுது இப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள்ல இடகலையினுடைய சாரம் அதிகமா இருக்கும். அதாவது சந்திரக்கலை ஓட்டம். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை பிங்களையினுடைய ஓட்ட சாரம் அதிகமா இருக்கும். அதாவது சூரியக்கலை. இப்போ இதுல ஏதாவது ஒரு மாறுபாடு வருது, அப்படி வந்ததுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளியில் இடகலைக்கு பதிலாக பிங்களை ஓடினால் ஜலதோஷம், கண் சிவத்தல், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், காது சம்பந்தப்பட்ட நோய்கள், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறு, செவ்வாய், சனி இந்த 3 நாட்கள்ல பிங்களைக்கு பதில் இடகலை ஓட்டம் அதிகமாக ஓடினால் உடல் சோர்வு, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பாருங்களேன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கணக்கு பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 53,000 நரம்புகள் இந்த 2 விஷயத்தோட இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு உடல்ல இருக்கிற 72,000 நரம்புகள்ல 53,000 நரம்புகளுக்கு இந்த 2தோட தொடர்பு இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும்? இந்த மூச்சை மட்டும்தானே நம்ம சரிப்படுத்த சொல்றோம் இந்த பயிற்சியில. அதை சரிப்படுத்திட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வியாழக்கிழமையில வளர்பிறை வியாழனில் வளர்பிறை நோக்கி போகின்ற வியாழக்கிழமைகள்ல இடகலை இயங்கும். தேய்பிறை நோக்கி போகின்ற வியாழக்கிழமைகள்ல பிங்களை இயங்கும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரி, இப்போ இந்த சுவாசம் இருக்கு இல்லையா, இப்போ பிராணாயாமத்துக்கு உள்ள போகிறோம் நம்ம. இப்போ இந்த சுவாசம் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். சித்தர்கள் யோகிகள் சுவாசத்தை 4 வகைகளாக பிரிக்கிறார்கள். உயர் சுவாசம், மத்தியம சுவாசம், கீழ் சுவாசம், யோகி சுவாசம் அப்படி 4ஆக பிரிக்கிறார்கள். அதாவது ஹை பிரீத்திங், மிடில் பிரீத்திங், லோ பிரீத்திங் அண்ட் த யோகி கம்ப்ளீட் பிரீத்திங் அப்படி 4ஆக பிரிக்கிறார்கள். இந்த உயர் சுவாசம்னா என்ன அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு உடல், இந்த உடல் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இப்ப பாருங்க ஒரு 622 பேர் இந்த பயிற்சியில இப்ப நம்ம கலந்துட்டு இருக்கிறோம்னா
எதனால கலந்துகிட்டு இருக்கிறோம்? இந்த உடல்ல பிராணன்னு ஒண்ணு இருக்கவே தான் இதை நம்ம காதால கேட்கிறோம், உடலால உணர்றோம். இந்த பயிற்சியை நம்ம வந்து இல்லைன்னா நம்ம இதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ இந்த சுவாசத்தின் மேல நமக்கு அக்கறை இருக்கணும். நமக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாசத்தின் மீது மனிதர்களுக்கு பொதுவாக அக்கறை இல்லை. நம்ம விட்டுருங்க மனவளக்கலை அன்பர்களே. பொதுவாக அக்கறை இல்லை. அப்ப நம்ம தான் இத வந்து எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போணும். இந்த மனவளக்கலை மூலியமா இந்த மாரி விஷயங்களை எல்லாமே வந்து. இப்போ ஒருத்தர் வந்து எப்போ வந்து இந்த சுவாசத்தின் மீது அக்கறை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது மட்டுமே இந்த சுவாசத்தின் மீது அக்கறை வருகிறது. மத்த நேரத்துல வரது கிடையாது. அப்ப இதுக்கு ஒரு முன்புறமும் நம்ம முக்கியத்துவம் நம்ம வந்து குடுக்கணும். ஏன் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் குடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த உடம்பு என்பது அப்பா, அம்மா கிட்ட இருந்து இலவசமாக நமக்கு வந்தது. நமக்கு வந்து ஒரு பொருளை இலவசமா கிடைச்சா அதுக்கு நம்ம வந்து மதிப்பு குடுக்க மாட்டோம். இந்த உடம்புக்கும் அதே தான் நம்ம செய்றோம் நம்ம. ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் அத பத்தி நமக்கு வந்து தெரியும். அது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பின்னாடி நம்ம வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில வந்து வருத்தப்படுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சித்தர்கள் வந்து பட்டினத்தார் சொல்லும் பொழுது இந்த உடலுக்கு வந்து சொல்றாரு. தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின் நீ யார் நான் யார் எனப் பகவர் அந்நேரம் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வர் கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீ யாரும் வேறேது நட்பாம் உடலே. இதை விட நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எப்படி வந்து ஒருத்தரால கிரியேட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின் நம்ம நல்லா எந்த உறவுகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நம்ம சுகமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவுகள் வந்து இனிமையா இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ படுத்த படுக்கையா நம்ம ஆயிட்டோம்னு வச்சுங்களேன். படுத்த படுக்கை ஆயிட்டோம்னா அப்போ நம்ம உறவுகளுடைய லட்சணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்கள என்ன பண்ணுவாங்க இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்க, நம்மளே வந்து நமக்கு ஒரு அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடல்ல படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா, ஒரு 10 நாள் ரொம்ப அக்கறையோட பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அதுவே வந்து ஒரு சுமையா மாறிடும். அப்ப என்ன ஆகுமா? கைவிட்டு தாழ்ந்தன பின் நீ யார் நான் யார் என பகவர். ஒரு பிரிவு உண்டாற ஒரு சூழ்நிலை நம்ம மனசுக்கு வந்துரும். யார் அந்த நோய்வாய்ப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலை வந்துடும். அப்போ இத்தனை நாளா நான் உறவு உறவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, இந்த உறவு இப்ப எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே உடல்ல ஒரு நோய் வந்து அந்த நோய் என்ன பண்றது? அத பத்தியே சிந்தனை பண்ணி பண்ணி உடலும் கெட்டு போயி, மனசும் கெட்டு போயி, ஜீவகாந்த விரயம் உடல்ல ஏற்கனவே அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இதெல்லாம் நான் உறவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, இப்ப இந்த உறவே வந்து நம்மள வந்து ஒதுக்குற மாரி இருக்கேன்னு ஒரு மனசுக்குள்ள நமக்கு ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அப்போ உனக்கு யார் உன் கூட இருப்பாங்க அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. கொண்ட நோயாரும் கொண்ட நோயாரும்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன நோய் வந்திருக்குதோ ஒரு உடல்ல அந்த நோயும் ஒரு பாயாரும். பாயாரும்னா என்ன அர்த்தம்? வீட்ல நமக்கு அதுவரைக்கும் பட்டு மெத்தையில படுத்திருந்தவன் அந்த நோயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? கீழ ஒரு பாய் போட்டு நம்மள படுக்க விட்டுடுவாங்க. அப்போ ஒரு நோயும், ஒரு பாயும், நீயாரும். அதாவது நீ. இந்த 3 பேருக்கு மட்டும் தான் உறவு இருக்குமா. எனக்கு, என் உடலுக்குள்ள இருக்கிற நோய்க்கு, ஒரு பாய்க்கு. இந்த 3 பேர் வேறேது நட்பாம் உடலே அப்படின்னு சொல்றார். இந்த உடலுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்றார். அப்ப இந்த உடலுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த உடலை சரியான முறையில நம்ம வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்கலன்னு என்ன பண்றோம்? நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அந்த கணக்கு எப்பவுமே சரி வராது. பட்டினத்தார் சொல்றாரே, "பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்தூம் ரத்தினமும் பூண்டு ஓடியாடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணம்
நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். அம்மா வயித்துல 10 புகுந்து 10 மாசம் அம்மா வயித்துல புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்து ரத்தினம் பூண்டு அப்படிலாம் நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் ஓடி ஆடி முடிந்த பின்பு எதை பத்தியும் கவனிக்கல. இது என்ன பண்ணுது? இப்போ கடவுள் வாழ்க்கையை பறிச்சுட்டாரு. அப்ப இப்ப பிணமா படுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பிணத்தை சுத்தி எல்லா உறவுகளும் வந்து அழறாங்க. அப்ப பட்டினத்தார் சொல்றாரு, இந்த உறவுகள்லாம் அழறத பார்த்த உடனே அப்படி ஒரு ஒரு பார்வை பார்த்தாராம் பட்டினத்தாரு அந்த திருவாரூர்ல, தன்னுடைய ஊர்ல. அந்த பார்த்த உடனே எல்லாரும் வந்து, சாமியாரே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பிணத்துக்கு வந்து அழுறாரே மரணத்துக்கு சொல்லிட்டு திருப்பி எல்லாரும் ஓன்னு அழுதாங்களாம். கை காமிச்சு நிறுத்திட்டு, இனி சாக கிடக்கும் பிணங்கள் கற்கும் கணக்குதான் என்ன கைலாபுரி காலத்தியே அப்படின்னு அவர் அழுதுட்டு போயிட்டாராம். அப்போ தனக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு இந்த மரணம் வந்திருக்கே, நாளைக்கு நமக்கும் இந்த மரணம் நிச்சயம் ஒரு நாள் வரப்போறதே. இந்த மரணம் இந்த ஆளுக்கு ஏன் வந்தது? எப்படி வந்தது? இதை நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து சரியான முறையில வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த சுவாசத்தை பத்தி நம்ம தயவு செய்து என்ன பண்ணணும்? சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போக போறோம். இப்போ இந்த உயர் சுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கழுத்து எலும்பு சுவாசித்தல் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து இந்த உயர் சுவாசத்தை வந்து சொல்றாங்க. இந்த முறையில சுவாசித்தால் விலா எலும்புகள் மேல் பக்கமாய் தூக்கி கழுத்து எலும்பும் தோள்களும் உயர தூக்கும். அதே நேரம் அடிவயிறு அத்தனையும் உள்ளுக்குள் இழுத்து உதரவிதானத்திற்கு எதிராக, அதாவது டயப்ராமுக்கு எதிராக அமுக்கி ஏற்றுவர். இதனால் நெஞ்சின் மேல் பகுதி நுரையீரல்கள் சுவாசித்தலில் ஈடுபடும். இது ஒரு சிறு பகுதிதான், இதில் நமக்கு பிராணசக்தி கிடைக்கும். இதனால் குறைந்த அளவே நுரையீரலுக்கு பிராணசக்தி கிடைக்கின்றது. மேலும் இந்த உதிரவிதானம் மேல் நோக்கி வந்து விட்டதால் எந்த திசையிலும் இந்த உதிரவிதானமானது விரிவடைவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இது மிக குறைந்த அளவே பலனை தரும். எனவே உயர் சுவாசித்தல் என்பது மிகவும் மோசமானது. இது பல பாகங்களை அழுத்தி உயர்த்தி அதிக வேலையை நம்மிடமிருந்து வாங்கி கொண்டு மிக குறைந்த விரிவாக்கத்தை தருவதால் பலன் குறைந்த அளவே கைகூடும். இது தான் இன்னைக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் சுவாசிக்கிற சுவாசம் இந்த சுவாசம் தான் அன்பர்களே. அதனாலதான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம இதுக்கு வந்து. இப்போ ஒண்ணு பாருங்க, உடற்பயிற்சியை ஏன் தவம் மாறி செய்யுங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உடல் தவம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? உறுப்புகளோட பேசுங்கோன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சியை மனம் ஒன்றி தவமாக செய்யும் பொழுது மூச்சினுடைய எண்ணிக்கை தானாக குறைந்துவிடும். அது எப்படி குறைய போறது? அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது மத்திம சுவாசம். இந்த மத்திம சுவாசம் என்பது இது வந்து விலா சுவாசித்தல், இந்த விலா எலும்பு சுவாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். அதாவது உயர் சுவாசித்தலை விட, முதல்ல சொன்ன சுவாசித்தலை விட கொஞ்சம் கூடுதலான கொஞ்சம் பலன்களை தரும். இதுல உதிரவிதானமானது டயப்ராம் மேலுக்கு தள்ளப்பட்டு அடிவயிறு அடங்கிய வயிற்றுப்பகுதி உள்நோக்கி இழுக்கப்படுகிறது. இதனால் உயர் சுவாசித்தை விட சிறு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னவென்றால் விலா எலும்புகளானது சற்றே தூக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதுல வந்து கழுத்து எலும்பு தூக்கும், இதுல வந்து விலா எலும்புகள் சற்றே தூக்கப்படுவதால் நெஞ்சின் ஒரு பகுதி, நம்ம நெஞ்சு பகுதியுடைய ஒரு பகுதி வந்து விரிவடைகிறது. அப்ப இதனால வந்து மேல் சுவாசத்தை விட மத்திம சுவாசம் கொஞ்சம் நமக்கு பலனை அதிகமாக கொடுக்கும். அப்போ மூணாவது சுவாசம் பாருங்க, இது வந்து கீழ் சுவாசம். இதை அடிவயிறு சுவாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது உதிரவிதான சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து பெல்லி பிரீத்திங் எக்ஸசைஸ்னு மேற்கத்திய நாடுகள்ல இதைத்தான் வந்து எல்லோருமே வந்து சொல்றாங்க. உதிரவிதானம் என்பது நெஞ்சு மற்றும் அதன் உதிரி பாகங்களை வயிறு மற்றும் அதன் உதிரி பாகங்களிலிருந்து பிரிக்கும் ஒரு தசை, ஒரு மசில் வால், தசை சுவர் அது. அப்ப கீழ் சுவாசித்தல் மற்ற இரு சுவாசங்களை விட நுரையீரல் இயங்குவதற்கு அதிக சுதந்திரம் கிடைக்கிறது. இதான் அதனால. அப்ப இதனால அதிக காற்று உள்ளிழுக்கப்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் நமக்கு அமைகிறது.
இந்த நிலையில உதிரவிதானம் இயக்கப்படும் பொழுது அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு குன்று போன்ற ஒரு அமைப்பு கீழ் நோக்கி அழுத்தப்பட உதிரவிதானம் வயிற்றுப்பகுதி பாகங்கள் அழுத்தி அப்பகுதியை உந்தி வெளியே தள்ளும். இதனால் கூடுதலான பிராணசக்தி கிடைக்கும். இது கீழ் சுவாசம். அப்போ உயர் சுவாசம் மத்திம சுவாசத்தை விட கீழ் சுவாசம் இன்னும் கொஞ்சம் பலனை கொடுக்கும். இது மூன்றாவது நிலை. இந்த நாலாவது நிலை இருக்கு பாருங்க, யோகி சுவாசம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது உள்ளே இருக்கும் உடலுக்கு ஒவ்வாத அசுத்தங்கள் அனைத்தையும் அகற்றி அனைத்து சுவாச உறுப்புகளையும் முழு இயக்கத்திற்கு உட்படுத்தும். அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? நுரையீரலுடைய நுரையீரல் வழியா காற்று உள்ள போகுது. அப்ப உள்ளே போகின்ற ஒவ்வொரு செல்களையும் என்ன பண்ணுது? ஒவ்வொரு பகுதியையும் முழு இயக்கத்திற்கு உட்படுத்துகிறது. அப்போ என்ன நடக்கும்? குறைந்த சக்தி செலவில் அதிக சுவாச பலனை எட்ட வைக்கும் இந்த நிலையில. மேலும் மார்பு கூடு இந்த பயிற்சி செய்யும் பொழுது மார்பு கூடானது அனைத்து திசைகளிலும் அதிகப்பட விரிவாக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப அதிகமா இந்த விரிவாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டவுடன் சுவாசத்திலே ஈடுபடுகின்ற அனைத்து உறுப்புகளும் முழு உழைப்புக்கு தாமாக தள்ளப்படுகிறது. வாலண்டரிலி தள்ளிடும். அந்த இடத்துல தள்ளப்படுவதால் முழு பலனும் கைமேல் கிடைக்கிறது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாடி சுத்தி செய்வதன் மூலம் நமக்கு இந்த சித்தி கிடைக்கும். இதை என்ன சொல்றாங்க யோகிகளின் சுவாசம். இப்ப என்ன ஆகுதுன்னா, சித்தியினால் இப்படி வருதுக்கு இந்த நாலாவது யோகம் இருக்கு பாருங்க. இந்த நாலாவது யோகம், இந்த யோகிகளின் சுவாசத்துக்கு சித்தர்கள் இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் பவகார யோகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பவகார யோகம் அப்படின்னா என்னன்னு அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அதாவது தொடர் நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியினால் யோகியானவர் திட திரவ உணவுகளை ஒதுக்கி வாயுவாகிய காற்றை சுவாசித்து, அதாவது அந்த காற்றை உண்டு மட்டுமே வாழக்கூடிய ஒரு தகுதி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட கிடைக்கும். எது? இந்த பவகார யோகத்தில. இவர்களுக்கு உடலிலே கழிவுப் பொருட்கள் உண்டாகாது. தேகமானது பரிமள வாசனையோடு இருக்கும். மரணம் என்பது இல்லை. மரணத்தின் மீது முழு ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆகிறார்கள். இவர்கள் மூச்சின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி, மனதின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி, புலன் ஈர்ப்பு விசை எல்லைகளை கடந்து புவியீர்ப்பு விசை எல்லையை கடந்து செல்லும் நிலை இவர்களுக்கு கிடைக்கிறது. இப்ப இதனுடைய பலன் வரப்போறோம் நம்ம. அப்போ இது இது எந்த வகையில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மூலபந்தம் மற்றும் அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க சித்தர்கள் எங்க எடுத்துட்டு வராங்க பாருங்க. எங்க இருந்து எங்க லிங்க் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு நாடி சுத்திக்கு லிங்க் கொடுத்துட்டு அப்படியே நேரம் இந்த மகரிஷி நமக்கு ஏன் அஸ்வினி முத்திரையை கொடுக்கிறார்? இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஏன் மகரிஷி மூலபந்தம் நமக்கு கபாலபதியில கொடுக்கிறார்? ஏன் காயகல்பத்துல கொடுக்கிறார்? அது பவகார யோகம். அப்ப இந்த நிலையிலே செய்யும் பொழுது சித்தர்கள் சொல்றாங்க, மூலபந்தம் மற்றும் அஸ்வினி முத்திரை மூலம், அதுவும் ஒரு பிராணாயாம பயிற்சி. அந்த பிராணாயாம பயிற்சியின் செய்வதன் மூலமாக விந்துநாதத்தின் தன்மை நீர்த்தி இருக்கும் பொழுது காமம் சம்பந்தப்பட்ட கீழான எண்ணங்களும் விந்துநாத உயர் திரவமானது கெட்டிப்பட்டு இருக்கும் பொழுது ஆன்மீக உயர் எண்ணங்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தோன்றும். எனவே சமுதாயத்திலே மலிந்து கிடக்கும் அனைத்து கலாச்சார சீரழிவுகளுக்கும் இந்த மூலவேர் இந்த காமம் சம்பந்தப்பட்டதாகவே உள்ளது. எனவே இந்த இச்சைகளுக்கு காரணமான எண்ணங்களை நெருப்படுத்தி முறைப்படுத்தினால் இந்த பவகார யோகத்தில் ஒரு மனிதன் செய்யும் பொழுது வெற்றி அடைவான் என்று சித்தர்கள் இதை சொல்றாங்க. அப்போ இத சொல்லும் பொழுது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, யோக வாசிஷ்டத்துல பிராணாயாமம் என்பது மனதினுடைய துர்வாசனைகளை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு உயிரை முறைப்படுத்த நாடி சுத்தியும், முறைப்படுத்திய உயிரை வலப்படுத்த காயகல்ப பயிற்சியும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம உடற்பயிற்சியில பாருங்க, எடுத்த உடனே மகரிஷி நமக்கு என்ன பண்றாரு? எடுத்த உடனே இந்த எடுத்து என்ன கொடுக்குறாரு மகரிஷி நமக்கு? உயர் சுவாசம், மத்திம சுவாசம், கீழ் சுவாசம், அதுக்கப்புறம் தான் யோகி வாசிஷ்டம், பவகார யோகம். இப்போ எடுத்த உடனே மகரிஷி நமக்கு என்ன கொடுத்துட்டார்? நமக்கு 3வது நிலையை நமக்கு மகரிஷி கொடுக்கிறார். இரு கைகளையும் மேலே உயர்த்தி நல்ல மூச்சு, இயல்பான மூச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இயல்பான மூச்சு அந்த 4 வினாடிகள், குறைஞ்சபட்சம் 4 வினாடிகள், அதிகபட்சம் 8 வினாடிகள் ஒவ்வொரு மூச்சை நம்ம இழுத்து விடும் பொழுது அப்ப என்ன ஆகுது? நமக்கு சாதாரணமா வந்து ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு பாருங்க. நீங்க ஒரு சின்ன கணக்கு நம்ம இப்ப வைக்கலாம். இப்போ கைப்பயிற்சி செய்யறோம். கைப்பயிற்சி செய்யும் பொழுது கைகளை மேல தூக்குறோம். ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நல்லா ஆழ்ந்து இழுத்து விடும்போது 6 வினாடிகள் நம்ம எடுத்துப்போம் குறைஞ்சபட்சம். நல்லா பண்ணா 8 வினாடிகள் எடுக்கணும். 8 வேண்டாம், 4 வேண்டாம். 4 என்பது இயல்பான மூச்சு. ஒரு பயிற்சி செய்யும் பொழுது அதை விட கொஞ்சம் நம்மளுடைய அக்கறை அதிகமா கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கிறோம். 6 வினாடிகள் ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறோம். அப்போ அது போல 3 செட்டு நம்ம வந்து செய்யறோம். மேல 3 × 4 12 தடவை மூச்சு இழுத்து விடுறோம். அப்போ 12 × 6 பாருங்க. அப்ப 12 × 6 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தடவை மூச்சு இழுத்து விடும் பொழுது 6 வினாடிகள், 10 தடவை மூச்சு இழுத்து விடும் பொழுது 60 வினாடிகள், 12 தடவை மூச்சு இழுத்து விடும் பொழுது 72 வினாடிகள். அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? நமக்கு 72 வினாடிகள்ல சாதாரணமா நம்ம வந்து 19 மூச்சு விட்டிருப்போம். சாதாரண மனிதரா இருந்தா ஆஸ் பர் மேனுவல் பிரகாரம் பண்ணால் 19, மிச்ச பேர்லாம் 25க்கு போயிருப்பாங்க. நம்ம வந்து மேனுவல் வச்சுட்டு தான் நம்ம பேசுறோம். இப்போ மேனுவல் வச்சுட்டு பேசும் பொழுது 19 மூச்சு யூஸ் பண்ற இடத்துல நம்ம ஒரு கைப்பயிற்சியில 3 தடவை மூச்சு இழுத்து விட்ட உடனே 12 மூச்சு தான் நம்ம விடுறோம். அப்ப 12 மூச்சு விடும் பொழுது 7 மூச்சு நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மூச்சும் நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய ஆயுளை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும். இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்த நிலையில பண்ணும் பொழுது 5 தடவை மூச்சு இழுத்து விடுறோம். 5 தடவை மூச்சு இழுத்து விடும் பொழுது 30 வினாடிகள்ல நம்ம என்ன பண்றோம்? 5 மூச்சு தான் நம்ம இழுத்து விடுறோம். அதே சாதாரணமா வந்து அதே 30 வினாடிகள்ல நம்ம 8 மூச்சு விடுவோம். அங்க ஒரு 3 மூச்சு சேர்த்து வைக்கிறோம். இப்போ என்னாச்சு? நிலை 1, 2 இந்த 2த்தையும் நம்ம செய்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடகலை பிங்கலை சமன்பட்டுடும். முதல்ல இப்போ வந்து இந்த இடகலை பிங்கலை சமன்பட்ட உடனே சுழிமுனையை இப்ப ஆக்டிவேட் பண்ணணும். அந்த சுழிமுனையை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நடுவில் என்ன பண்ணணும்? பிராணசக்தி தயார் நிலையில இருக்கணும் ஒரு உடலுக்குள்ள. அந்த பிராணசக்தி தயார் நிலையில இருக்கணும்னா எது ஒத்துழைப்பு கொடுக்கணும்? பஞ்சவாயுக்கள். பஞ்சவாயுக்கள் எது? பஞ்ச பிராணன், பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். அப்போ இந்த பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானனை 5 என்ன பண்றாரு மகரிஷி? மகரிஷியோட டெக்னிக் பாருங்க. இந்த இடத்துல முதல்ல வந்து இடகலை பிங்கலைய நிலை 1, 2ல கைப்பயிற்சியில ஆக்டிவேட் பண்றாரு. உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இதனுடைய பலன் யாருக்கு போனோம்? குறிப்பா தச வாயுக்கள்ல 5 உயிரை இயக்கிறது மெயினா 5 தான். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். இந்த 5 ரொம்ப முக்கியம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு. அப்ப இதுக்கு முதல்ல கொடுக்கணும். உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடகலை பிங்கலை மூலமா நமக்கு வந்து சுழிமுனைய வந்து திறக்க வச்சிடறோம் முதல் 2 பயிற்சியில. உடனே நிலை 3, 4, 5ல கைகளை வந்து சமான முத்திரையை கொடுத்து இந்த பஞ்ச வாயுக்களை இயக்க வைக்கிறார். இப்ப பஞ்ச வாயுக்களை இயக்க வச்சிட்டார். உடனே என்ன பண்றாரு? திருப்பி பஞ்ச வாயுக்களை இயக்கிட்டாரு, இடகலை பிங்கலை சமன்படுத்திட்டாரு. இப்ப சுழிமுனையை இயக்க வைக்கணும். அப்ப அந்த சுழிமுனையை இயக்க வைக்கிறதுக்கு உடனே என்ன பண்றாரு? நிலை 6ல வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் நம்ம இடுப்பை திருப்பும் பொழுது அப்ப என்ன நடக்கிறது நமக்கு வந்து? அப்ப திருப்பின உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடகலை, பிங்கலை, புருடன், காந்தாரி 4 நாடிகள் இயக்கம் பெற்று சுழிமுனை வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப சுழிமுனை வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்துனா, சுழிமுனை மூலாதாரத்திலிருந்து எழுந்து தலை உச்சிக்கு சென்று பிரம்ம நாடி,
உச்சிலிருந்து 72,000 நரம்புகள் வழியாக உடல் முழுக்க ஆற்றலை கொடுக்கும் ஒரு அற்புதமான சுக பிராணாயாமம். 6வது டைப் பிராணாயாமம் தான் மகரிஷி நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே கொடுத்திருக்கிறார். அப்போ மகரிஷி எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசி பாருங்க. அஷ்டாங்க யோகத்தை மகரிஷி எப்படி நமக்கு இது என்ன சித்தர்களின் ரகசியமா? இது எப்படி நம்ம ஏதோ இந்த கை பயிற்சி, சாதாரண பயிற்சி, கால் பயிற்சி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி யாரும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இத மாதிரி ஒரு பயிற்சி உலகத்திலேயே எந்த ஒரு ஆன்மீக மையங்களிலும் இல்லை என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய பயிற்சி. நம்முடைய ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உறுப்புகளோடு இணைத்து கால் பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீங்க நிலை கை பயிற்சியில நம்ம இந்த பிராணாயாம பயிற்சி நமக்கு சித்தி ஆயிடுத்தோ, எப்ப சுழிமுனை இயங்க ஆரம்பிச்சிருத்தோ, புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு அருந்துவிடும். அப்போ புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு எப்பொழுது அருந்து விடுகிறதோ, நம்ம என்ன பண்ணுவோம்? தாரணை நிலைக்கு போய் விடுவோம். தாரணை நிலை என்ன? ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் ஒன் பாயிண்ட். எந்த உறுப்பு மேல நீ மனசை வச்சு அந்த பயிற்சி பண்றியோ அந்த உறுப்பு மேல மனசு போயிடும். அப்போ எப்ப நீ தாரணை நிலைக்கு போயிட்டியோ அந்த இடத்திலேயே நிற்கும் பொழுது அதுவே ஒரு தியானம். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப ஏன் இதுக்கு உடல் தவம்னு சொல்றோம்? மகரிஷியுடைய உடற்பயிற்சி காரணம் இதுதான். அப்ப இப்பேற்பட்ட அற்புதமான ரகசியங்கள். அப்புறம் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில பாருங்க, 7 நிலைகள்ல 35 பிராணாயாமம் பண்றோம். அதுல 7 × 5 35. இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க, மகரிஷி ஏன் வஜ்ராசன நிலையில நிலை 1, 2 கொடுத்தார்? ஏன் அடுத்தது நம்ம நேவல் பாயிண்ட் தொப்புள்ள கை வச்சு 2 நிலைகளை கொடுக்கிறார்? அதுக்கப்புறம் ஏன் நிலை 5, 6 நுரையீரலுடைய பின்பக்கம், அதுக்கப்புறம் காதை அழுத்தி சொல்லிட்டு பிடரிய பிடிக்க சொல்றார்? ஏன் 7 சுவாசத்தை மேல் நோக்கு தூக்குறார்? இப்ப புரியுதுங்களா? மேல் சுவாசம், மத்தியம சுவாசம், கீழ் சுவாசம், யோக வாசிஷ்ட சுவாசம், இந்த 4த்தையும் சேர்த்த ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்முடைய நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. இந்த ரகசியம் மகரிஷி இது என்ன சொல்றது? நம்ம இந்த ரகசியம்லாம் மகரிஷி அப்படியே வச்சிருக்காரு. இந்த ரகசியத்தை எல்லாம் மகரிஷி நமக்கு இதெல்லாம் செய்ய 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 அவர்களுக்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் சித்தி ஆகும் பொழுது இந்த ரகசியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படும். குரு எந்த அளவுக்கு நமக்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது. இப்போ இது இப்படித்தான் நம்ம பயிற்சி ஒண்ணா செய்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிலைகள் செய்யும் பொழுதும் திருப்பி கண் பயிற்சி, முகத்துல வேற பயிற்சி கொடுக்காம கண்ணுக்கு மட்டும் திருப்பி ஏன் பயிற்சி கொடுக்குறாரு? புருடன் ஏன்னா இடகலை பிங்களை சூழிமனை ஆக்டிவேட் ஆகும்போது புருடன் காந்தாரனுடைய உதவி தேவை. பிராணன், அப்பானன், சமானன், உதானன், வியானன், இடகலை பிங்களை சுழிமுனை புருடன் காந்தாரி, பஞ்ச வாயுக்கள் பஞ்ச நாடிகள் இயங்கும் பொழுது அந்த உடல் 120 ஆண்டுகள் ஒரு உலகத்துல பிறந்த இடத்துல இறப்பு இல்லாமல் உயிர் வாழ வேண்டும். இதுதான் பதஞ்சலி யோகாவும் சொல்றது அதுதான், வேதாத்திரியம் சொல்றதும் அதுதான், சித்தர்கள் சொல்றதும் அதுதான், வர்மக்கலை சொல்றதும் அதுதான். அப்போ மகரிஷி தன்னுடைய பயிற்சிகளுக்குள்ள அற்புதமான இந்த சுக பிராணாயாமத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏன் மகரிஷி சுக பிராணாயாமத்தை கொடுக்கிறாருங்கிறத நம்ம கடைசியில நம்ம வரப்போறோம். சரி, இப்போ மகரிஷி உடற்பயிற்சிக்குள்ள இப்படி பிராணாயாமத்தை உள்ள எடுத்துன்னு வந்துட்டார். கைப்பயிற்சி முடியறதுக்குள்ளேயுமே 52 பிராணாயாமம் நம்ம செய்யறோம். கைப்பயிற்சி முடியறதுக்குள்ளேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கைப்பயிற்சி முதல் நிலையிலே 12 பிராணாயாமம், கைப்பயிற்சி 2ஆம் நிலையில் 5 பிராணாயாமம், அப்போ 17 பிராணாயாமம் இதுல வந்துருச்சு. நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் 35 பிராணாயாமம், 35 17 52. அதுக்கப்புறம் மனம் ஒடுங்கி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the number of breath will be reduced from 18 to maybe 14 or 13. அந்த நிலைக்கு வந்துவிடும். இப்போ சாதாரண மக்களுக்கும் மனவளக்கலை அன்பர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனவளக்கலை அன்பர்கள்லாம் எல்லா மனவளக்கலை அன்பர்களும் அல்ல. எவர் ஒருவர் உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வுலாம் தினமும் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மனவளக்கலை அன்பர்கள். அப்ப அவங்க எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? இந்த பயிற்சியை நம்ம அப்படியே செய்துட்டே இருக்கும் பொழுது மூச்சினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்ப மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு
மனவளக்கலை அன்பர்களே நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அதுல இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டே வருவோம். மற்றவர்கள் ஒரு நிமிடத்திற்கு 22 25 மூச்சு கூட செலவழிக்கிறாங்க மற்றவர்கள்லாம். இப்போ பயிற்சி செய்யும் முன் ஒரு நிமிடத்திற்கு 18 20 மூச்சுகள் நிறைய பேர் செலவு செய்வாங்க. ஆனால் சராசரியாக நாம் ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு தான் நம்ம விடணும். இந்த பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமத்தை சரியான முறையில நம்ம செய்யணும். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இடது பக்கமா மூச்சை இழுக்கணும். அதை நம்ம நிக்க வைக்கிற நேரம், கை மாற்றுகின்ற நேரம், அந்த விரலை மாத்துற நேரம், அதுதான் சுக பிராணாயாமம். ஏன் சுக பிராணாயாமம் கேட்டீங்கன்னா, கும்பக நிலை இல்லை. ஏன் கும்பக நிலை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மனசு அலைப்பாயும்னு மகரிஷிக்கு தெரியும். அதுக்கு நல்ல வெல்வெர்ஸ்டு பிராக்டிஸ், நல்ல பிராக்டிஸ் செய்தாதான் உள்ளுக்குள்ள கும்பகத்தை ஒருத்தால நிக்க வைக்க முடியும். நானும் கும்பகத்தை வெறுமை நிக்க வைக்கிறேன்னு நிக்க வச்சிங்கன்னா அது ஏதாவது சக்கரங்கள்ல ஸ்டக் ஆயிடும். அதுக்கு நிறைய கலைகள் இருக்கு. இந்த பிராணாயாமத்துல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இப்படி நிறைய லெவல் போகும். அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு போறவங்களுக்கு தான் அந்த கும்பகம் என்பதே அப்ளிகபிள். நம்ம அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாம். ஏன் நம்ம பயிற்சி எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. அப்ப இந்த சுக பிராணாயாமத்தை உள்ளே கொடுத்துட்டோம்னா கும்பகம் நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சிகள் கூடயே மகரிஷி முத்திரைகளை கொடுத்திருக்கிறார். காயகல்பத்துல பாத்தீங்கன்னா முத்திரை, பந்தம், பிராணாயாமம், ஆசனம், இது 4 மட்டுமல்ல. இந்த 4 இல்லாமல் 5வதாக தாரணை அல்லது பிரத்யாகாரா இது சேர்ந்து இருக்குது. அப்ப காயகல்பம் என்பது ஒரு ஹடயோகம். ஞாபகம் வச்சுங்க, மகரிஷியினுடைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் அப்ப இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம முதல்ல 7 பிராணாயாம வகைகள் பார்த்தோம் பாருங்க. அதுல 6 வகைகள், 5 வகைகளை இது எடுத்துட்டு வந்துரும் நம்ம பயிற்சிக்குள்ளேயே. நம்ம பயிற்சிக்குள்ள 5 அடக்கம். எது 2 அடக்கம் கிடையாது. எது கிடையாதுன்னா, கும்பகம் கிடையாது, சூன்ய கும்பகம் கிடையாது. சூன்ய கும்பகம் என்பது சித்தர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கலை. அதே மாதிரி கும்பகம் என்பது நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் செய்யக்கூடியது. அந்த பிராணாயாமம் கும்பக பிராணாயாமம். அது பாகிய கும்பகம், கேவல கும்பகம், அந்த நிலைக்கு ஒரு ஸ்டேஜா அவங்க போனோம். அதுக்கு மாத்திரைகள் கணக்கெல்லாம் நிறைய இருக்கு. அதை நம்ம இப்ப போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை செய்யும் பொழுது முதல்ல ஒரு நல்ல தினமும் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு அதிகபட்சம் 6 மாசம் தான் கணக்கு. இப்ப எல்லாருக்குமே நாளையில இருந்து நம்ம சரியான முறையில செய்ய போறோம். 6 மாசம் எல்லாருக்கும் ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இப்போ இது முடித்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாதம் தொடர்ந்து நாடி சுத்தி பிராணாயாமத்தை நாம் நாள் தவறாமல் செய்து வரும் பொழுது, அதாவது தியானம் செய்யறதுக்கு முன்னாடி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இல்லாம தனியா ஒரு தடவை சொல்றேன். இப்போ செய்யும் பொழுது நம்முடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு 12 மூச்சாக குறைந்து விடும். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்படியாக மூச்சின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். அப்படி குறைந்து கொண்டே போகும் பொழுது பிராணாயாம பயிற்சி செய்பவர்களுக்கு ஒரு 9 மாசத்துல ஒரு நிமிடத்திற்கு 10 மூச்சு என்கின்ற நிலைக்கு அப்ப அவர்களுக்கு வந்துவிடும். ஐயா, இந்த 10 மூச்சு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்லை, ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு விட்டா 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு விடும் பொழுது ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விடுறோம். இது நம்மளுடைய மேனுவல். இப்ப மேனுவல் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம், வயசாயிடுத்து நிறைய பேருக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை முறையாக செய்யும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு 12 மூச்சுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். அப்ப 12 மூச்சு வரும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு 900 மூச்சுங்கிறது நமக்கு 720 மூச்சாக குறைந்து விடும். 21,600 மூச்சுங்கிறது 17,780 மூச்சாக குறைந்து விடும். அப்போ என்ன ஆகும்? தினமும் 6 மாசத்துக்கு பிறகு தினமும் 4,320 மூச்சு நம்முடைய சேமிப்பு கணக்குக்கு உள்ள போய் சேர்ந்துரும். இந்த 4,320 மூச்சு இருக்கு பாருங்க. இந்த 4,320 மூச்சை 15ஆல வகுக்கணும். அதான் ஃபார்முலா. ஏன்? ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு வகுத்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 288 நிமிடங்கள் வரும்.
அதை வந்து நீங்க வந்து டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா 60 மினிட்ஸ் போட்டீங்கன்னா 4.8 மணி நேரம் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு ஆயுள் கூடும். பாருங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு எடுங்க. ஒரு நாளைக்கு 4320 மூச்சை நான் சேர்த்து வைக்கிறேன். அதை வந்து நான் வந்து என்னுடைய ஆயுள்ல கணக்கு பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் என்னுடைய ஆயுசை நான் கூட்டுறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப 30 நாளைக்கு அது என்ன பண்ணும்? 30 நாளைக்கு கணக்கு வைக்கும் பொழுது அது வந்து 6 நாட்கள் என்னுடைய ஆயுசு வந்து கூடுறது. அப்ப 6 நாட்கள் என்னுடைய ஆயுசு கூடுத்துன்னா, அப்ப ஒண்ணே ஒண்ணு சின்னதா ஒண்ணே ஒண்ணு பாருங்க. ஒரு மாசத்துக்கு 6 நாள் வந்து ஆயுசு கூடும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாசம் ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா, இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்றவங்களுக்கு அப்பதான் 24 நாள் முடியும். நீ முன்னாடி போப்பா, எனக்கு 6 நாள் கழிச்சு தான் என் ஆயுசு முடியுதுன்னு நம்ம தாராளமா சொல்லலாம் நம்ம வந்து. அப்ப 6 நாள் வந்து கூடும். ஒரு மாசத்துக்கு 6 நாள் கூடினால், ஒரு வருடத்திற்கு 72 நாட்கள் ஆயுசு கூடும். இந்த 72 நாள் என்பது 2.4 மாதங்கள். ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 2.4 மாசம் அப்படின்னு சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 25 வயசுல இருக்கிறார். நம்ம இந்தியாவுல ஆவரேஜ் வயசு வந்து 75 வயசு. இப்ப 25 வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடுத்த 50 வருடம் நாடி சுத்தி பிராணாயாமம் அவர் பண்ணுவாரு. 1, 2 நாள் நமக்கு விட்டு போச்சுன்னா பரவாயில்ல. அது ஒண்ணும் கவலை கிடையாது. டியூன் ஆயிடும் பாடியில வந்து. தினமும் பண்ண பண்ண அது நம்பர் ஆஃப் பிரீத் டியூன் ஆயிடும். இப்போ 12 மூச்சு எடுத்துன்னு வந்துட்டார். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 2.4 மாசம் அவர் சேர்த்து வைக்கிறார். ஒரு வருஷத்துக்கு இந்த ஆயுச. அப்போ 25 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணார்னா, அப்ப 50 வருடங்கள் அவர் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் பொழுது 50 × 2.4 120 வருடங்கள். அப்ப அந்த 120 வருடங்கள் டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா, ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம் பண்றதுனால 10 வருடம் அவருடைய ஆயுள் கூடிவிடும். பாத்துங்க இப்போ. அதாவது நான் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நம்ம உயிரை தள்ளுறதுக்கு காப்பாத்துறதுக்கு 24 மணி நேரம் ஒரு ஐசியூல நம்மள விட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஐசியூல 50,000 ரூபான்னு சொல்லும் பொழுது இலவசமா நமக்கு ஒரு பயிற்சி நமக்கு இங்க கிடைக்கிறதே. இந்த இலவசமா இந்த பயிற்சி கிடைக்குதுன்னு சொல்லும்போது இது வந்து நம்ம ஆயுள கூட்டுன்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து கசக்கலாமா இந்த பயிற்சி? அப்ப எல்லாரும் இன்ட்ரெஸ்டா அந்த பயிற்சியை செய்யணும். 9 மாசம் கழிச்சு 9 மாசம் கழிச்சு இந்த 12 மூச்சுங்கிறது 10 மூச்சா குறைஞ்சிரும். யாருக்கு? those who are doing meditation. மெடிடேஷனும் சேர்த்து செய்யணும். அப்ப அந்த மெடிடேஷன் செய்ய செய்ய என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மூச்சினுடைய எண்ணிக்கை 10ஆக குறைந்து விடும். அப்ப மூச்சினுடைய எண்ணிக்கை 10ஆக குறையும் பொழுது 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு விட்ட இடத்துல 600 மூச்சு விடுவோம். 21,600 மூச்சு விட்ட இடத்துல 14,400 மூச்சு விடுவோம். 4,320 மூச்சு சேர்த்த இடத்துல இப்போ 7,200 மூச்சு ஒரு நாளைக்கு சேர்ப்போம். ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு சேர்த்தோம்னா டிவைடட் பை 15 வகுத்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 480 நிமிடங்கள் ஆயுள் கூடும். 8 மணி நேரம் ஆயுள் கூடும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆயுள் கூடினால் ஒரு மாதத்திற்கு 240 மணி நேரங்கள் ஆயுள் கூடும். 240 மணி நேரத்தை 24ஆல வகுத்தோம்னா 10 நாட்கள் ஆயுள் கூடும். ஒரு வருடத்திற்கு 120 நாட்கள் ஆயுள் கூடும். 120 30ஆல மாச கணக்கால டிவைட் பண்ணோம்னா 4 மாசம். பாத்துங்க. 10 மூச்சு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 4 மாசம் ஆயுசை நம்ம வந்து அதிகப்படுத்துறோம். அப்போ அதே 25 வயசுல இருக்கிறவரு 50 வருஷம் பண்ணும் பொழுது அப்ப 50 × 4 மாசம் 200 மாசம். 200 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருடங்கள். அப்ப பாருங்க 25 வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு. நாடி சுத்தி பிராணாயாமம் சரியான முறையில் செய்தால் 75 வயது அவருடைய ஆயுள் 94 வயதாக அதிகமாகும். 30 வயதில் இருக்கின்ற ஒருவர் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்தால் அவருடைய ஆயுள் 75 வயதிலிருந்து 90 வயது வரை செல்லும். 40 வயதில் இருக்கும் ஒருவர் நாடி சுத்தி பிராணாயாமம் சரியான முறையில் செய்தால் 75 வயதிலிருந்து 86 வயதாக மாறும். 50 வயதில் இருக்கும் ஒருவர் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்தால் 75 வயதிலிருந்து 83 வயதாக செல்லும். 60 வயதில் இருக்கும் ஒருவர் நாடி சுத்தி பிராணாயாமம் சரியான முறையில் செய்தார்
75 வயதிலிருந்து 80 வயதாக போகும். 70 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்தால் 75 வயதிலிருந்து 77 வயதாக போகும். ஏற்கனவே 77 வயசை தாண்டினவங்க எல்லாம் இந்த குரூப்ல இப்ப இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய போனஸ் பயிற்சி. அப்போ இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி நம்ம செய்யும் பொழுது எப்பவுமே அதிகாலை எழுந்த உடனே எண்ணம் உதிப்பதற்கு முன்னால் அப்படியே எழுந்து உட்காருங்க. பெட்ல அப்படியே உட்காருங்க. பிரஷ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்படியே எழுந்து உட்கார்ந்து முதல்ல என்ன பண்ணுங்க, ரூட் கிளியர் பண்ணுங்க. நாசல் கன்ஜெக்ஷனை முதல்ல கிளியர் பண்ணுங்க. முதல்ல எழுந்து கண்களை திறக்க வேண்டாம். எழுந்து பெட்ல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கைகளை கோத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்க. உடலை கவனிங்க. அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலால் வலது நாசியை மட்டும் மூடிக்கொண்டு இடது நாசியின் வழியாக மூச்சை நல்லா ஒரு 10 முறை இழுத்து விடுங்க. அந்த ஒரு பக்கமே 10 முறை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இடது கை ஆட்காட்டி விரலால் இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியின் வழியாக 10 முறை மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் உஷஸ் முத்திரை போட்டுக்கிட்டு கைகள்ல நம்ம தியானம் பண்ணும்போது கைகளை கோத்துக்கிறோம் இல்லையா, அது உஷஸ் முத்திரை. அந்த உஷஸ் முத்திரை போட்டுக்கிட்டு 2 மூக்கின் வழியாகவும் மூச்சை ஒரு 10 முறை இழுத்து விடுங்க. அப்ப இந்த 30 மூச்சு இது செய்யும் பொழுது மூக்குக்கும் நுரையீரலுக்கும் இடையே இருக்கிற அந்த பிரீத்திங் பைப் லைன்ல இருக்கிற அடைப்புகள் எல்லாம் சரியாயிடும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, நாடி சுத்தி பிராணாயாமம் ஆரம்பிக்கணும். இடது பக்கமாக மூச்சை உள்ளெடுத்து வலது பக்கமாக விட்டு வலது பக்கமாக மூச்சை உள்ளெடுத்து இடது பக்கமாக விட வேண்டும். இது ஒரு சுற்று. இத மாதிரி 5 சுற்று செய்யணும். 5 சுற்று செய்து முடிச்சிட்ட உடனே 1 நிமிடம் ஓய்வு. அந்த 1 நிமிடம் ஓய்வு நம்ம கபாலபதியில் எடுக்கிற மாதிரி 1 நிமிடம் ஓய்வு எடுக்கும் பொழுது உங்க உடலையே கவனிங்க. உடல் முழுக்க உச்சி முதல் பாதம் வரை இந்த பிராணசக்தி போறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி 2வது முறை 5, இதே போல 5 செட் செய்யணும். நம்ம இந்த 5 செட் இத மாதிரி செய்யும் பொழுது 25 பிராணாயாமம். இது அடிஷனல் பெனிஃபிட். இந்த 25 பிராணாயாமம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 25 பிராணாயாமம் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சினுடைய எண்ணிக்கை இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சினுடைய எண்ணிக்கை அபரீதமா குறைஞ்சி இந்த ஒரு 6 மாசத்துக்கு பிறகு இந்த 25 பிராணாயாமத்துக்கு மட்டும் நம்ம சரியா 16 நிமிஷம் எடுத்துப்போம். கணக்கு அதுதான் ஃபார்முலா. சித்தர்கள் சொல்ற ஃபார்முலா அதுதான். 16 நிமிஷம் நம்ம இந்த பிராணாயாமத்துக்கு மட்டும் காலையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 16 நிமிஷத்துல நம்ம சாதாரணமா இருக்கும் பொழுது 16 × 15 மூச்சு எவ்வளோ 240 மூச்சு விட்டுருப்போம். ஆனால் இந்த 16 நிமிஷத்துல நம்ம பாத்தீங்கன்னா இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் பொழுது 150 மூச்சுக்கும் குறைவாதான் விட்டிருப்போம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ஆரம்பிக்க போறோம். அப்போ நம்ம உடற்பயிற்சியில நமக்கு ஃபுல் போனஸ் கிடைக்குது, காய்கல்பல ஃபுல் போனஸ் கிடைக்குது, தியானத்துல ஃபுல் போனஸ் கிடைக்குது. இது எல்லாம் போனஸ் நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் த பீரியடு இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய தினமும் செய்ய அதே மாதிரி தவத்துக்கு முன்னாடி நம்ம செய்யறோம். நமக்கு எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் எம்டி ஸ்டமக்கா இருக்கும்போது இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நம்ம செய்யலாம். இது வயிறு எம்டி ஸ்டமக்ல இருக்கணும். மூச்சை முதல்ல டைமிங் பார்க்காதீங்க. வெறும் மூச்சை உள்ளழுங்க வெளியில விடுங்க, உள்ளழுங்க வெளியில விடுங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மூச்சை உள்ள இழுக்கிறதும் வெளியில விடுறதும் சமமா பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ் ஆகணும். சமமா உள்ள 3 செகண்ட் எடுத்தீங்கன்னா வெளியே 3 செகண்ட் விடுங்க. அது ஒரு மாசம் அப்படியே போயிட்டே இருக்கட்டும். 3வது மாசம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, மூச்சை உள்ளே இழுப்பதை விட வெளியே விடுவது 1.5 மடங்கு எடுங்க. 3 செகண்ட் உள்ள இழுத்தீங்கன்னா 5 செகண்ட் வெளி விடுங்க. 4வது மாசம் மூச்சை உள்ளே இழுப்பதை விட 2 மடங்கு வெளில விடுங்க. 3 செகண்ட் உள்ள இழுத்தீங்கன்னா 6 செகண்ட் வெளியில விடுங்க. நிக்க வைக்கிற நேரம் நமக்கு வெறும் விரலை மாற்றுகின்ற மோதிர விரலையும் ஆள்காட்டி விரலையும் மாற்றுகின்ற நேரம் தான் நமக்கு நிக்க வைக்கிற ஹோல்டிங் டைம். நம்ம பண்றது சுக பிராணாயாமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் எனி ரிஸ்க், வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் கிளாண்டுக்கு. அப்ப அப்படி பண்ணும் பொழுது இந்த 5வது மாசத்துல இருந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளிடுத்தல் வெளிவிடுதல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தானாவே பிரீத்திங் நம்பர் ஆஃப் பிரீத் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் 1 by 1. அதுக்கப்புறம் உங்களுக்கே அது அனுபவபூர்வமா தான் அவங்கவுங்க தனித்தனியா இதை சொல்லணும். இப்போ மூச்சை உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம்.
இப்போ உள்ள இழுத்து வெளியில விடும் பொழுது என்ன நடக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மணி 7:33, 10 நிமிஷம் இருக்கு. உள்ள இழுத்து வெளியில விடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இத சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மூச்சு ஒரு தடவை உள்ள இழுத்து வெளியில விட்டு அவங்க சொல்றாங்க, பாம்பாட்டி சித்தருடைய கிரந்த சாஸ்திரத்துல இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே இருக்கு. அவர்தலயும் இருக்கு, திருமூலர்தலயும் இருக்கு கிரந்த சாஸ்திரத்துல. அதாவது மூச்சு உள்ள இழுத்த மூச்சை வெளியே விட்டு சூரிய கலை வழியாக வெளியே விட்ட மூச்சை அளந்து பார்த்தாராம் சித்தரு. 8 அங்குலம் இருக்கு. சந்திரக்கலை வழியா இடது நாசின் வழியா வெளியே வர்ற மூச்சினுடைய நீளம் 12 அங்குலம் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப 4 அங்குலம் மூச்சு ஒவ்வொரு தடவையும் நமக்கு வீணா போறது அப்படிங்கிறார். அப்போ இந்த 12 அங்குலம் மூச்சை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, ஒவ்வொரு அங்குலமா இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தின் மூலமாக நம்ம குறைத்து கொண்டு வர வேண்டும். அப்ப குறைத்து கொண்டு வரணும்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, இதுக்கு ஆதாரமாக இருப்பது திருமூலரும் பாம்பாட்டி சித்தரும் தான். இந்த 2 பேர் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 மூச்சை உள்ளிழுத்து வெளியில விடுறமே, இது நம்ம தினமும் பிராக்டிஸ்ல எடுத்துட்டு வந்துட்டோம்னா, காலையில 25 பிராணாயாமம் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில அன்றாட செயல்கள்ல ஈடுபடும் பொழுது, வேலைக்கு போறோம், வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், சாப்பிடுறோம், கொள்றோம், என்ன பண்ணாலும் சரி, உங்களுடைய மனமானது புற உலகத்தோட இருக்காது. உங்க மூச்சோடவே இருக்கும். நீங்க யாரையாவது பார்த்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க கவனம் முழுக்க உங்க மூச்சு கூட தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வெற்றி. அந்த சிம்டம்ஸ் வந்துரும் உங்களுக்கு. அது வந்துரும். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அடடா என்னப்பா நான் மூச்சு விடுறேனா இல்லையா? ஒரு சந்தேகம் வந்துரும். இதெல்லாம் பிராணாயாமம் நம்ம we are going on the right pathway. அதுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த மூச்சு இருக்கு பாருங்க. இந்த மூச்சை உள்ள இழுக்கிற மூச்சு, அந்த வெளியில விடுற மூச்சு. இந்த வெளியில விடுற மூச்சை நம்ம என்ன பண்ண வேக வேகமா மூச்சை இழுக்கக்கூடாது, வேக வேகமா வெளியில விடக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளியில விடுற மூச்சானது 12 அங்குலம் வெளியே விடுகின்ற மூச்சை ஒரே ஒரு அங்குலம் குறைச்சா போறோம். ஒரு அங்குலம், ஒரு விரக்கடையில ஒரு முதல் கோடு குறைத்தால் இந்த உலகம் மற்றும் நாடிகள் பற்றிய சிந்தனை உனக்கு உள்ளேயே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார் சித்தர். 2வது 2 அங்குலத்திலிருந்து 3 அங்குலம் குறைச்சிட்டீங்கன்னா நரை, திரை, மூப்பு இன்றி இளமை காக்கும் ரகசியம் உனக்கு உள்ளாக தெரிந்துவிடும். இது எல்லாம் நிச்சயம் 100% நடக்கும். those who are doing நாடி சுத்தி பிராணாயாமா ஆன் ரெகுலர் பேசிஸ். ஞாபகம் வச்சுங்க. 4 முதல் 5 அங்குலம் மூச்சு குறைந்தால், அதாவது என்ன பிரெடிக்ஷன் பவர் கிடைச்சிருமா? தொலை தூரத்தில் நடப்பதை உள்ளுணர்வாக உணரும் அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்றார். 6 அங்குலம் மூச்சு குறைஞ்சிடுச்சுன்னா கோள்களோடு நேரடி தொடர்பு கிடைக்கும். பாருங்க, இப்ப மகரிஷியினுடைய பஞ்சபூத நவகிரகத்தினுடைய எஃபெக்ட் எங்க நமக்கு தெரியுது பாருங்க. அப்ப மகரிஷி எந்த வரைக்கும் நம்மள எடுத்துட்டு போறார்? 6 அங்குலம் மூச்சு. அப்ப நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் நாம் செய்யும் பொழுது, ஒருவர் சரியான முறையில் பஞ்சபூத நவகிரக தவம் செய்தால் அவருக்கு வெளிவிடும் சுவாசத்தின் மூச்சினுடைய நீளம் 12 அங்குலத்திலிருந்து 6 அங்குலமாக குறைந்துவிடும். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதான் சொல்றாங்க சித்தர்கள். 6 அங்குலம் மூச்சு உனக்கு குறைந்தால் கோள்களோடு உனக்கு நேரடி தொடர்பு கிடைத்துவிடும். சரி, 7 அங்குலம் மூச்சு. அடுத்தது 7 அங்குலம் மூச்சு குறைந்தால் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்தின் மீது நீ முழு ஆதிக்கத்தை செலுத்துவாய். இத்தனால என்ன பண்றது? மரணம் தான் நம்ம மேல ஆதிக்கத்தை செலுத்துறது. நான் எப்போ கூப்பிடுறனோ அப்ப நீ வரணும் அப்படின்னு சொல்றது மரணம் நம்ம கிட்ட. ஆனால் 7 அங்குலம் மூச்சு குறைஞ்சிடுத்துனா மரணத்தின் மீது நீ ஆதிக்கம் செலுத்துவாய். நான் எப்போ போனோம்னு நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு இந்த உலக வாழ்க்கை எல்லாம் நான் முடிச்சுட்டேன், இப்ப நான் போகணும்னு விரும்புறேன் அப்படின்னு ஒருத்தருடைய மனசுல வந்துடுத்துன்னா சரியா 72 மணி நேரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. அவங்க கணக்கு, அது ஒரு கணக்கு இருக்குது. உலக வாழ்க்கை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், நான் நிறைவாயிட்டேன், சமுதாயத்துக்கும் நல்ல சேவை செய்துட்டேன், எனக்கும் அந்த வயோதிகம் வந்துருச்சு, எனக்கு வாழ்ந்தது போதும் அப்படின்ற அந்த அவங்க நினைச்சாதான் அந்த மரணத்தின் மீது நம்ம ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது, அப்படி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா சரியா 72 மணி நேரத்துக்குள்ள அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும். இப்ப நம்ம இந்த 7 அங்குலம் வரைக்கும் தான் நம்மளால குறைக்க முடியும். நம்ம எல்லாம் மனிதர்கள், சித்தர்கள் அல்ல.
ஆனா அந்த லெவலுக்கு நம்ம வந்து போறதுக்கு முயற்சி பண்ணலாம். லௌகிக வாழ்க்கையில நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு நல்லறம் பேணுபவர்கள். நம்ம இந்த 7 அங்குலம் வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த 8வது அங்குலம் தெரிஞ்சுக்கலாம். 8 அங்குலம் மூச்சு குறைந்தால் அணு அளவில் சுருங்கும் அனிமா சக்தி கிடைக்கும். 9 அங்குலம் மூச்சு குறைந்தால் கூடுவிட்டு கூடுபாயும் பிராகாமிய சக்தி கிடைக்கும். 10 அங்குலம் மூச்சு குறைந்தால் ஒரே நேரத்திலே பல இடங்களில் தோன்றக்கூடிய பிராத்திமா சக்தி கிடைக்கும். 11 அங்குலம் மூச்சு குறைந்தால் ஆன்மாவை நேருக்கு நேராக சந்திக்கின்ற நிகழ்வு கிடைக்கும். 12 அங்குலம் மூச்சு குறைந்தால் நான் யார் என்பதை உணர்ந்து பசி மற்றும் தாகம் இல்லாமல் மகா நிர்வாண நிலை என்னும் சமாதி சித்தி கிடைக்கும். இதுவே பிரணவ தேகம் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்றாங்க. இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்ததுதான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இப்ப கடைசியா நாடி சுத்தி பிராணாயாமத்தினுடைய நன்மைகள், இந்த நன்மைகள் வந்து சித்தர்களே சொல்றது. அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க, அதை நம்ம வந்து நம்ம தற்காலத்து ஏத்தா மாதிரி வார்த்தைகளை மட்டும் நம்ம மாத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ தலைவலி, சைனஸ், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்மா மற்றும் சுவாசப்பாதை சரி செய்தல், கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிறுநீரக கோளாறுகள் மற்றும் சிறுநீரகத்திலே உப்பை பிரிக்கும் தன்மை குறைதல், அதாவது கிரியாட்டின். அடுத்தது ஆண்மை குறைவு ஆண்களுக்கு, பெண்களுக்கு தாம்பத்திய உறவின் போது பலம் குறைதல், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெரிகார்டிய உறை கோளாறுகள், டாக்கி கார்டியா என்னும் இருதய துடிப்பு நோய், வால்வு சுருங்குதல், கொழுப்பு சத்து அடைப்பு, அதாவது வந்து ட்ரைக்ளோரைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அடைப்பு போன்றவை சரியாகும். கல்லீரல், மண்ணீரல், அட்னிரல், சிறுகுடல், பெருங்குடல் குறைபாடுகள் சரியாகும். தைமஸ் குறைபாடுகள் அறவே நீங்கிவிடும். கழுத்து கடலை, கழுத்து எலும்பு தேய்வு, ஸ்பாண்டிலைட்டிஸ், தைராய்டு பிரச்சனைகளால் உடல் எடை அதிகரித்தல் சரியாகிவிடும். பிட்யூட்டரி சுரப்பி குறைபாடுகள் சரியாகிவிடும். டிபி எனப்படும் டியூபர்குலோசிஸ் நோய் சரியாகும். டைல்யூட்டட் மேரோ எனப்படும் மஜ்ஜை நீர்த்து இருத்தல், எலும்பிலிருந்து சத்து இல்லாமல் துளை விழுதல், அது பெரிய நோய். அது அந்த நோய் வந்தால் மரணம் சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு, அதுவும் சரியாகும். விந்துநாதம் நீர்த்து மகப்பேரின்மை, உயிரணுக்கு பற்றாக்குறை சரியாகும். லோ அண்ட் ஹை பிபி, இரத்த கொதிப்பு நார்மலுக்கு வந்துவிடும். உப்பு சத்து அதிகம் இருந்து பால்குறியில் சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டால் உப்பை கரைத்து விடும் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். மெனோபாஸ் பெண்களுக்கு மாத சுற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கிவிடும். ஹிஸ்டீரியா என்னும் மனோநோய், மன உளைச்சல், பீனியல் சுரப்பி குறைபாடுகள் சரியாகிவிடும். குஷ்டரோகம், வெண்குஷ்டம், சோரியாசிஸ் சரியாகும். மது, புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உடலில் உள்ள 72,000 நரம்புகளுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி, அற்புதமான பயிற்சி. ஆயுளை விருத்தி செய்து வாழும் காலம் வரை இன்பமாக வாழ்வதற்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது ஒரு அதி அற்புதமான பயிற்சி என்று கூறி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும், பேராசிரியர் மதன் ஐயா அவர்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்துணை மெய்யன்பர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.